நீ போட்டுருக்க செயின் வந்து நம்ம கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதோட சிம்பிள் வந்து ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராமயோகா மகிழன். இன்னைக்கு ஹோம்லி கேர்லாக கிளம்பிட்டேன்ல ராமா. ஆமாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒன் டே விளாக் பார்க்க போறீங்க. ஆமாம், அதோடைய நிறைய விஷயம் நம்ம இந்த வீட்டில் இல்லை, புது வீட்டில் வந்து புது வீடாக இருந்தாலும் சரி, பழைய வீடாக இருந்தாலும் சரி, புது வீடு தான் ராமா. ஒரு நிறைய நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம், அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். அதுவுமே ஆக்சுவலி உங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். எங்களுக்குமே திடீர்னு பண்ணுறதுனால அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். என்ன ஏது அப்படின்னு யோசிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் அக்கா கடைக்கு போறீங்க, ஒன் டே விளாக் தினமும் போடுங்களேன், ஏன் போட மாட்டீங்க, டைம் இல்லைங்க வீடியோ எடுக்கிறது அளவுக்குலாம். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே விளாக் குட்டியாக மினி விளாக் மாதிரி பார்க்க போறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது, நிறைய விஷயங்கள் ஷேர். இப்போ வந்து நான் காலைல வந்து வெள்ளனே நான் வந்து 6 மணிக்கு இன்றைக்கி எந்திரிச்சு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு கார் கீரெல்லாம் கழுவிட்டு தூசியாக கிடந்துச்சு, கழுவிட்டு இப்போ தான் கிளம்பியாச்சு கடைக்கு. வந்து குளிச்சுட்டு தம்பி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வச்சு கடைக்கு கிளம்பியாச்சு, ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸ் போயாச்சு. இப்போ போகிறோம். நம்ம கடை லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாகவே போடுறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக போடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டுறோம், அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம குட்டீஸ் நம்ம சேனல் புதுசாக அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிக்கங்க. போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. அவுட்ஃபிட் நல்லா இருக்குங்களா? இருங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேலை. சரி இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் தான் ஏதாவது கலெக்ஷன் எடுத்து போடணும், அதையும் வீடியோ எடுத்துருவோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கலெக்ஷன் போடுறேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதே மாதிரி தான் கடைக்கு கிளம்பிட்டோம். இது எங்களோட பேகு. இது இந்த சாமிக்கு ஃப்ளவர் வாங்கிட்டோம், வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால ஃப்ளவர் வாங்கியாச்சு. கிளம்ப போறோம். போலாமா ராமா? போலாமா? வாங்க போலாம். காலையில வந்த உடனே எங்களுக்கு என்ன வேலை சொல்லு. கடையை திறந்தோடனே நாங்கள் வந்து முருகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றனால சாமி கும்பிடணும். அதனால் எல்லா சாமிக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே கதம்ப வீட்டுக்கே கொண்டு வந்து. நீ போட்டிருக்க செயின் வந்து நம்ம கலெக்ஷன் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதில் உள்ள சிம்பிள் வந்து பை வந்து தலைவன் என்ன பண்ண ஏண்டி என் தலைவனை அது என்ன நீங்கள் நல்லா பாருங்கள், டக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் என்னென்ன கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆமாம், இன்னைக்கு நான் போட்டிருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்பெஷல் டே. என்ன எங்கள் வீட்டில் என்ன, நாங்கள் புது வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை வந்து வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்னன்னு நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறோம். இல்லைம்மா? கண்டிப்பாக. அதுக்கடுத்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்லாம் வரப்போகுது, பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் வரப்போகுது, எப்போ நில வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணிடுவேன். அந்த வேலைலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சமாக நல்லபடியாக எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் முடிய நம்ம நில வைக்கிற ஃபங்க்ஷனு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வரப்போகுது. என்ன ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம், வேற லெவல் ஃபங்க்ஷன், ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயம் தான். அதையுமே நாங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், என்ன விஷயம் ஏது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிலை வாமணிவேலா திருப்பதி திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. டக்கு தான் எனக்கு லைட் அடிக்குது. ராம என்ன இன்னைக்கு பிரைட் ஆகிட்டீங்களே, குளிச்சுனாங்களா? நீ குளிக்கவே மாட்டீங்க, இன்னைக்கு குளிச்சிருக்கீங்களோ? அப்படிங்களா? ஷேக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு பாருங்க, அப்படியே ஷேக் ஆகுதா? லைட் வந்து எல்லோ லைட் இருக்கிறது கொஞ்சம் ஷேக் ஆகும், தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வந்து அம்மா இன்னும் கடைக்கு வராதனால நான் மட்டும் தான் இப்போ சாப்பிட போகிறேன். என்ன சாப்பாடு அப்படின்னா முட்டை கிரேவியோட பாவக்காய் பொரியல், சாதம், சூடான சாதம்.
கரெக்டாக இப்போ மணி 12:30 இருக்கும். 12:45 காலை சாப்பாடு சாப்பிட்றேன். லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் மாற்றி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் மாற்றி தான் சாப்பிட்ணும். ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்குது. அதனால் மாற்றி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. முட்டை, பாவக்காய், எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ராமா? ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன ஆர்டர் போடுற? ஆர்டர் கொரியர் போடுறேன். காலையில் ஆர்டர் என் ஹேண்ட்பேக்லேருந்து என்ன கலவாண்ட? காசு. என்ன காசு? உன் ஹேண்ட்பேக்லேருந்து நான் என்னுடைய காசு. அப்போ ஏன் என் ஹேண்ட்பேக் மேலே இருக்குது? என்னடா கலவாண்ட? நீ எடுத்து வச்சு என் பேக்லேருந்து காசு கலவாரு. யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, கடைக்கு வந்தவங்க. வச்சுட்டு போயிட்டாங்களோ? சரிங்க சார். ராம் வந்து கொரியர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சிந்து வந்து அங்கே நின்று ஒர்க் பண்ணுங்க அந்த சார் ஒர்க்கிங் பண்ணுங்க. நெக்லஸ் பீஸை காமிங்க அப்படியே. இந்த நெக்லஸ் பீஸ் நல்லா மூவிங்காக போய்க்கிருக்கு. செம்ம ஆர்டரு. வேணும்னா குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏறாமா இந்தா இவன் ராமே பின்னாடி இருக்கு பாருங்க, தெரியுதா? அதுதான், அதே தான். ராமா எனக்கு ஒரு செயின் தாடா ராமா, காசு தரேன். ராம் சார் எங்களுக்கு ஒரு செயின் தரீங்களா? எவ்வளோ இருந்தாலும் தரேன். சொல்லுடா, செயின் தெரியா? சரி ஓகே. என்ன பண்ணுறேன்னு நினைப்பீங்க நிறைய பேர். சும்மா உட்காந்துருக்கீங்களான்னு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறீங்க. என்ன பொய்? நான் பேசலையா? அப்போ பேச வந்து அப்படிங்க உங்களோட ஒப்படைக்கப்பட்டுரும். நான் பேச மாட்டேன். நீங்கள் என்னை பேசுகிறேன்னு சொன்னால் நான் பேச மாட்டேன். பேசுகிற பாவம் நல்ல பிள்ளைன்னு சொன்னால் தான் பேசுவேன். சொல்லு சொல்லேண்டா. நான் தப்பா எதுவும் எடுத்தியாடா? போய் இவளுக்கு நான் டீ குடிக்க போனேன். டீ குடிச்சிட்டு இவளுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரலாம் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். ஒரு புருஷனா பொண்டாட்டிக்கு நம்ம மட்டும் குடிக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்தா, ஏன் டீ வேணாமா வீட்டு டீ சாப்பிட்றா? இப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். எங்கள் அம்மா போட்ட டீ தான் எனக்கு எங்கள் அம்மா போட்ட டீ தான் அவங்களுக்கு டீ பிடிக்கும். என் டீ வேணாமா? இந்த டீயா? இந்த டீயா? இன்னொரு ஸ்பீக்கரே காணோம். ஃப்ளாஸ்கில் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃப்ளாஸ்கில் போட்ட டீ தான் பிடிப்போம். இந்த மாதிரி கடை டீ ராமன் தான் பிடிக்கும் நல்லா. எனக்கு வந்து கடை டீயில் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்குன்னு பிடிக்க மாட்டேன். எனக்கு இனிப்பே இல்லாத டீ வேணால் குடிப்பேன். தெரிவித்து இனிப்பு ஒரு இது கூட அதிகமாக இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன். இப்போ டீ டைம் மணியை பார்த்தீங்கன்னா 5 மணி, 5 o'clock ஆயிடுச்சு. மகி வந்து அங்கே போயிட்டார் வீட்டுக்கு. இன்னைக்கு வீட்டில் வந்து அம்மா இருக்கனால அம்மா அப்படியே கூட விட்டு வந்தாச்சு மகி வந்து என்னை கடைக்கு மட்டும் கூப்பிட்டாதீங்கன்ற மூடில் இருக்கேன். என்னம்மா கடைக்கு மட்டும் வேணாம், வேறு எங்கேனாலும் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீரமங்கலத்துக்கு போயிருந்தோம். எனக்கு போன உடனே வந்துட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண முடியாத சுச்சுவேஷன். நம்ம ஷாப் வச்சுருக்கோம். ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீடியோவுமே ஒழுங்காக எடுத்துருக்க மாட்டேன். என்னதாம்மா விளாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், எதுவுமே எடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டே போய் என்னராமா அந்த மாதிரி வேணால் இருக்கிற மாதிரி இருந்துட்டு வரோம். என்னைக்காவது பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் அப்கமிங் சொல்கிறோம். என்ன ஏது எதுக்காக ஃபங்க்ஷன், எதுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்கிறோம். நம்மளோட இங்கே நம்ம வீட்டில் மகிழ் இல்லத்தில் வரப்போகுது. அது என்னன்றதை அப்கமிங் சொல்லிக்கிட்டே இருப்போம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வேறு என்ன நம்ம அப்டேட் பண்ணணுமா?